வெல்கம் டு தெய்வாசிலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இறால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே இறால் பிரியாணி செய்யணுன்னு ரொம்ப ஆசைங்க. ஆனால் வந்து சுச்சுவேஷன் அமையலை. சரி, இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நான்வெஜ் செய்கிறது எங்களுக்கு வழக்கம். அதனால் இறால் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து ஒரு மீனவர் பையன் கொடுத்தாங்க. அந்த பையன்கிட்ட வாங்கிட்டு இறாலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு யூஷுவல் நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறது மாதிரியே இஞ்சி பூண்டு எல்லாமே இடித்து வச்சுட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே வந்து கொஞ்சம் சால்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கலந்து நம்ம வச்சிடும். 1/2 hour வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்து தாளிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எப்போவுமே வந்து பிரியாணிக்கு எப்போவுமே போடுற மாதிரி தான் நான் அதை செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு வந்து செம்மையாக வந்துச்சு. எப்படின்னா நம்ம முன்னாடியே பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்ல ஒரு எப்படி கிரேவி பக்குவத்துக்கு நம்ம எப்படி தக்காளியெலாம் வதக்குவோமோ அதே மாதிரி வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் உப்பும் போட்டு லைட்டாக வதக்கியாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து இறாலுக்கு வந்து உப்பு போட்டு வச்சுருக்கோம். அந்த இறால் போட்டு நல்லா வறுக்கணும். நம்ம ஆக்சுவலாக இதையே நம்ம வந்து கிரேவியாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. வதக்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. சால்ட்டு போட்டாச்சு, எல்லாமே அந்த வறுவலுக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதை நம்ம வறுவலாக கூட யூஸ் பண்ணலாம். இல்லை இன்றைக்கி பிரியாணி போட்டே ஆகணும்னு மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிரியாணிக்கு வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து அடிஷ்னலாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஒரு மூடி நான் இன்றைக்கி வந்து தயிர் போடலை. தயிர் போடாதனால லெமன் வந்து ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன். சின்ன லெமன் தான். அதில் வந்து ஒரு லெமன் ஃபுல்லுமே புளிஞ்சு ஊற்றியாச்சு. இதில் வந்து இறால் வந்து ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்துருச்சு. 3/4 பக்குவத்துக்கு வெந்துருச்சு. எல்லோரும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சு இறால் மீன்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அப்படி சாப்பிட்டாலே எங்களுக்கு பிடிக்காதுங்க. ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து கிடைக்கிது. நம்ம வந்து கிராமம் தானே, கடல் பகுதி தான், கடற்பகுதிக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் பக்கத்தில் தான் மீனவர் கிராமம் இருக்குது. அந்த மக்கள் வந்து நமக்கு தருவாங்க. இது வந்து அது கொத்தமல்லி புதினா வந்து இருந்துச்சு, ஆனால் மல்லி வந்து காலை சட்னி வச்சாச்சு. ஸோ இது வந்து நம்ம விதைச்ச மல்லிலேருந்து கொஞ்சம் கிள்ளிட்டு வந்து போட்டாச்சு. அதுவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட், நம்ம வீட்டில் விளைஞ்ச இது மல்லியை போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து நாங்கள் வந்து ஹோல்சேலாகவே அதாவது ஹோல்சேல் மீன்ஸு அதாவது விற்பனை வந்து நேரடியாக அவங்கள்ட்ட வாங்குறதுனால இப்போ வெளியில் 300 ரூபாய் கிடைக்குதுன்னா இவங்கள்ட்ட 250 ரூபாய் 200 அப்படி கொடுப்பாங்க. மற்ற நாளில் 220 அதுமாரி கொடுத்தாங்க. இப்போ வந்து இன்றைக்கி சீசனுங்கிறதுனால ரேட் கூடக்கா அப்படின்னு சொல்லிட்டு 250 ரூபா கிலோன்னு சொல்லிட்டு இறால் கொடுத்தாரு அந்த தம்பி. சூப்பராக வந்திருக்கு.